அவருடைய அழைப்பு மாறாது. யாரை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை கொண்டு செய்வார். கண்டிப்பா. அல்லேலூயா. அவர் மனம் மாற மனிதன் அல்ல. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை குறித்து நமக்கு என்ன சொல்லித் தர்றார்? பரிசுத்த அழைப்பு. அன்புக்குருக்கு சகலம் நன்மையா இருக்கிறது, நன்மைக்கேதுவா இருக்கிறது. அல்லேலூயா. முதல் பேரனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ரோமர் 8:30. அவர்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இருக்க தேவன் நமக்கு பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அல்லேலூயா. நம்மை குற்றப்படுத்துறவன் யார்? அல்லேலூயா. ஆகவே 33 வருஷம் தேவன் தெரிந்து கொண்டவர்களின் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்கிறவர். அல்லேலூயா. ஆக்கினுக்காக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார். அவருடைய விசேஷ பரிசுத்த அழைப்பா இருக்கிறபடினாலே, அவருடைய அழைப்பும் கிருபைவர்களும் மாறாதா இருக்கப்படினாலே, ஆண்டவர் என் மேல இருக்கிறாரு, என்னோட அசைவாடி கொண்டிருக்கிறாரு, எனக்குள்ள புதிய காரியங்களை உருவாக்கிட்டு இருக்காரு. நான் சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் எப்படி சொன்னாரோ, மரணமோ வியாகுலமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ உயர்வோ தாழ்வோ எது தேவனுடைய அன்பை என்னை விட்டு பிரிக்க முடியும்? வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் துறந்து எனக்காக வந்து ஜீவனே கொடுத்தவர் இந்த உலக காரியங்கள் எனக்கு கொடுக்காது முடியாத காரியமா இல்ல. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல நம்முடைய பாடுகள் ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனைக்கு முன்னால நான் ஒடுங்கி போனனோ, நான் கைவிடப்பட்டனோ, நான் கலங்கி போயிருக்கிறனோ, எனக்கு யாருமே இல்லையோ, இல்ல, என மேல ஜீவனே கொடுத்து அன்பு செலுத்துகிறவர் உண்டு. அவ என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தான் தேவனுடைய ஆலயம், அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. நான் அழைத்த அழைப்பும் கிருபையும் மாறாகலா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் நம்மளை அழைத்தார்? ஏன் நம்மள அவருடைய பிள்ளையா மாத்திருக்கிறார்? மார்க் 3ஆம் அதிகாரம், மார்க் எழுதின நற்செய்தி வாசகத்துல 3வது அதிகாரம் 13, 14, 15. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். வந்தார்கள். அப்பொழுது 12 பேரை தெரிந்து கொண்டு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி சாட்சிகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. எதுக்கு நம்மளை அழைத்தாரு? எதுக்கு நம்மளை தெரிந்து